வீட்டில் எல்லாரும் ஒரு வேலையை செஞ்சுட்ருக்க கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க சண்முகமும் பரணியும். அப்போ வந்துட்டு பயந்துட்டு அழுகுறாங்க நம்மளோட இவங்க ரத்னா. இங்கே பாரு, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, ஆனால் எந்த ஆதாரமே இல்லையே, என்ன மாலத்தியை கொலை பண்ணல அறிவுன்ட்டுன்னு அது கவலைப்பட வேண்டியது நான். நீ ஏன் கொலைப்படுற, பின்னாடி எல்லா வேலையும் நாங்கள் கரெக்டாக தான் பார்த்துருக்கோம், நீ எதுக்கும் வந்துட்டு இது பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. அப்புறமா குட்டி பொண்ணு கனி வந்துட்டு நான் வரேனே, நீ வாதாடுறதை பார்க்கணும், கோர்ட்டுக்கு நாளைக்கு வரேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. பரணியுமே உனக்கு எக்ஸாம் இருக்குல்லடி, ஒழுங்காக உட்காந்து படிடி அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோர்ட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே போகிறாங்க. மறுநாள் போனால் ஜட்ஜு வராங்க, எல்லாரையும் உட்கார சொல்லி இது பண்ணி சொல்லி சண்முகம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு வைஜெயந்தி மேடம் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்கள கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் மேடம், இந்த முருகன் சாட்சியாக வந்துட்டு கடவுள் சாட்சியாக சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் என்ன நடந்துச்சு, அந்த உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி நடந்துச்சுல, அதனால் நீங்கள் கோவப்பட்டு எங்கள் குடும்பத்தை பழிவாங்கன்னு நினச்சிங்களா, அதனால் என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் கடவுள் சாட்சியாக இப்போ ஒத்துக்குங்க ஜட்ஜம்மா முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, இவர் என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு ஒரு ஆனால் தேவையில்லாத கேஸுக்கு டைவர்ட் பண்ணுற மாதிரி விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வைஜெயந்தியோட லாயர் சொல்லிட்டு சொல்ல, இல்லை ஜட்ஜுமே வந்துட்டு என்ன சண்முகம், இதெல்லாம் கேஸுக்கு சம்மந்தம் இல்லாதது, நீங்கள் டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க, ஒழுங்காக விஷயத்துக்கு வாங்க, இதில் என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க சொல்கிறாங்க. இதுலேயும் உண்மை இருக்குது ஒரு ஆனர், அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உண்மை இருக்குது, இப்போ எல்லா உண்மையும் என்னோடய அப்பா முருகன் வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சாமியே சாட்சி கொடுக்குறீங்களா, எப்படி இதெல்லாம் பாசிபிள், எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி ஜட்ஜு சொல்ல, ஒரே நிமிஷம் இவரானு சொல்லிட்டு பரணியை கண்ணை காமிச்சு போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பரணியும் வீராவும் நேராக போயிட்டு வைஜெயந்தி வீட்டில் இருந்த அந்த சாமி சிலையை எடுத்துகிட்டு வராங்க. என்னது இது, சாமி சிலையை கொண்டு வந்து நம்மளெல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்க, இவர் ஏதோ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வக்கீல் வாதாட்ட, இல்லை யுவரானர், இதில் வந்துட்டு இப்போது முருகன் தான் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு காமிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க, இப்போ பரணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மேடம், இது வெறும் சாமி சிலை மட்டும் கிடையாது, இது இந்த முருகனோட வேலுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமரா எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னாடி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணி மெமரி கார்டும் இருக்குது, இல்லை எல்லாமே சேவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் இன்ஃப்ரா லைட் இருக்குது முருகனோட இதுக்குள்ளே நெத்தி பொட்டுக்குள்ளே, அந்த இன்ஃப்ரா லைட் மூலமாக நைட்டில் இருட்டில் ஏதாவது விஷயம் நடந்தால் கூட அது கரெக்டாக நம்மளுக்கு கிளியராக காட்டி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே வந்துட்டு அப்படியே ஷாக்காகி போயிட்டாங்க வைஜெயந்தி. ஏன்னா நைட் அவங்க அம்மா சொன்னாங்கன்றதுனால அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் முருகன் முன்னாடி நின்று சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பாங்க, அதனால் ரொம்பவே பயப்படுவாங்க. அப்புறம் பரணியை அந்த செலவுக்குள்ளே இருந்து அந்த மெமரி கார்டை எடுத்து இதில் போட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. எப்படியும் அதை போட்டு பார்த்தா வைஜெயந்தி பண்ண உண்மை தப்பு எல்லாத்தையும் அவங்களே ஒத்துருப்பாங்க, அதனால் வைஜெயந்தி மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு தீர்ப்பையும் வந்துட்டு இது பண்ணி கொடுத்து அறிவு வந்துட்டு வெளியே ரிலீஸ் பண்ணிட போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அறிவு சண்முகம் ஃபேமிலி வந்துட்டு இருக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.